நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க. ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், நிறைய உதாரண ஜாதக விளக்கு வீடியோக்கள், நிறைய ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நபர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம், திருமண பொருத்தம், நியூமராலஜி என்கின்ற அதிர்ஷ்ட பெயர் வைக்க, இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். பொதுவாகவே நம்ம ஜாதக வீடியோக்குள்ள நிறைய உதாரண ஜாதகம், ஜோதிடம் சார்ந்த தகவல் கொடுத்துட்டு இருந்தாலும், கோச்சார இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது ஜாதக பலனை கணிக்கும் போது தசாபுதியை பார்க்கக்கூடிய அதே வேளையில் கோச்சார அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த அமைப்பில் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி அமைப்பில் பார்க்கும்போது சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. ராகு பகவான், ராகுகேது பயிற்சி ஆனது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதே போல் குரு பகவானோட பயிற்சி. இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒருவித நல்ல தாக்கத்தையும் சரி, அது ஒரு கெட்ட தாக்கத்தையும் அது ஏற்படுத்துது. அதில் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது திருக்கணிதப்படி ஜூன் 2, 2026 இரவு மணி 1:58 அதாவது 1:58 நிமிடத்துக்கு இந்த குரு பகவானவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி. குரு பயிற்சியில் இந்த பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற போறார். பொதுவாகவே குரு பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நியாயம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், ஒரு அமைதியான, அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பேங்க் தொடர்பான தொழில்கள், இவர் பொன்னவன் என்று சொல்லுவோம். அதாவது தங்க நகைக்கு உரியவர் அப்படின்னா குரு பகவான். இது போன்ற அதே மாதிரி நீதி, இதற்கெல்லாம் உரியவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டம் உண்மையிலே உலகத்திற்கு ஒரு ஏற்றமான காலகட்டமாக நிச்சயமா இருக்கும். இந்த குருவானவர் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை அளிக்க இருக்கின்றார்? பொதுவாகவே குரு உச்சமாவது நல்லது. அது ஒரு ராசியாதிபதியாக ஒரு உச்சமாவது நல்லது. அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாக அவர் உச்சமாகிறார். தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 8ல் மறைகின்றார் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன ராசிக்கு ராசியாதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சமாகிறாரு. தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 8ஆம் இடத்திலே மறைகிறார் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மறைந்தாலும் ஸ்தான பலத்தோடு அவர் உச்சமாகின்றார் என்ற அடிப்படையில் பொதுவாகவே ராசியாதிபதி உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் கோச்சாரத்தில் ஒரு நல்ல காலகட்டம் தான். குரு பெயர்ச்சியாகக்கூடிய அதே வேளையில சனியினுடைய தாக்கமும் குறைவாக அல்லது இல்லாத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி மேலும் பலவித நல்ல மாற்றங்களை தரும். குரு வந்தாலே சுபகாரியங்களை நிகழ்த்துவார். பொன் பொருள் ஆபரணங்களை சேர்க்கைக்கு அதிகப்படியாக வழிவகுத்து கொடுப்பார். சரியான ஒரு சட்ட தொடர்பான விஷயங்கள் இருக்கும்போது அந்த சட்ட சிக்கல்களை தீர்த்து வைப்பார். ஏன்னா குரு ஜட்ஜ். அப்போ ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அந்த ராசிக்கு யோகமான கூடிய அமைப்பாக இந்த குரு பகவான் வரும்போது அந்த வழக்கில் இருந்து விடுபடக்கூடிய வைக்கக்கூடிய அமைப்பும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குருவானவர் அந்த ராசிகளுக்கு செய்வார். எது போன்ற ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாக ஒரு 4 ராசிகளுக்கு ஜெயம் உண்டாகும் 4 ராசிகள், வெற்றி பெறக்கூடிய 4 ராசிகள் நம்ம சொல்றோம். எந்தெந்த ராசிகளுக்கு பெரிய ஏற்றத்தை குரு பகவான் தர இருக்கின்றார் அப்படிங்கிறத இதில் பார்க்கிறோங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான மாற்றம் தர இருக்குது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, 7.5 ஆண்டுகள் கடுமையான ஏழரை தாக்கம். திருக்கணிதப்படி சென்ற ஆண்டு 7.5 சனி முடிவடைந்தாலும் கூட
குரு பெயர்ச்சியுடைய தாக்கம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அவர் குரு வந்தார். அதாவது 2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி 7 சனி முடிஞ்சிருச்சு. ஆனாலும் பெரிய நல்ல பலன் மகர ராசிக்கு இல்லை. 7 சனி முடிவடைந்ததுன்னா பரவாயில்லை என்று சொல்ல, நன்றாக இல்லை ஆனால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தது. ஆனால் இந்த வருடம் நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது மகர ராசிக்காரர்களுக்கு வெளிப்படும். இதற்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 7 சனி முடிவடைந்தாலும் சென்ற ஆண்டு முடிவடைந்திருந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு இருந்தார். 6ஆம் இடத்திலே குரு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் தற்போது 7 சனி முடிவடைந்த நிலையில் மகர ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்று ராசியை குரு பார்த்து ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானையும் குரு பார்க்கின்றார் 9ஆம் பார்வையாக. அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் இப்ப இருக்கிறார். உபஜயஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்துல மீன ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ராசியையும் குரு பார்த்து ராசி அதிபதியும் குரு பார்க்கக்கூடிய இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக, எல்லா விஷயத்திலும் ஒரு ஏற்ற மிகுந்த ஆண்டாக, வெற்றியை தொடர்ந்து பெறக்கூடிய ஆண்டாக, சுபகாரியங்கள் உடனடியாக நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி ஆனது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றது என்று சொல்லலாம். அப்ப மகர ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன முயற்சி எடுத்தாலும் இதில் வெற்றி 100% கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது விருச்சக ராசி 5ம் 9ம் மிஞ்சும் என்று சொல்லுவாங்க. 5ம் 9ம் மிஞ்சும். ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடக வீட்டில் உச்ச குருவானவர் ராசியை பார்க்க இருக்கின்றார். அதே போல ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனிபகவான் இருந்தது கூட அவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அவரும் விலகி 5ஆம் இடத்திலே சென்று விட்டார். ராசியை உச்ச குரு பார்க்கக்கூடிய இந்த அமைப்புல இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு பயிற்சியாக இந்த குருபகவானுடைய பயிற்சியானது இருக்கின்றது. அப்ப இந்த விருச்சக ராசிக்கும் ஒரு நல்ல மாற்ற காரணம் என்னன்னா, ராசிக்கு 2க்கும் 5 குடையவர், ராசிக்கு 2க்கும் 5 குடைய தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு பகவான் ராசிக்கு அந்த 5ஆம் இடத்தையே பார்க்கின்றார். ராசிக்கு 2 கூடிய தனாதிபதி உச்சம் பெறுகின்றார். ராசியை குரு பார்க்கின்றார். இது போன்ற அமைப்புல இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. பொதுவாகவே சனி பகவானோட பெயர்ச்சியானது 3, 6, 10, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல காலகட்டம் தான். இருந்தாலும் கடந்த காலங்களில் ராசியிலே குரு ஜென்ம குருவாக அமர்ந்து பெரிய ஒரு நல்ல பலனை அவர் தரவில்லை. அதற்கு முன்பு அவர்கள் அஷ்டம சனியுடைய பிடியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு பாக்கியஸ்தானத்திலே 9ஆம் இடத்திலே சனி இருந்தார். தற்போது ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகின்றார். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு இது போன்ற இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியினுடைய காலம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மகரம், விருச்சகம், மிதுனம் இந்த ராசிகளுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த காலமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது 5, 9 மிஞ்சும் என்று சொல்லக்கூடிய அளவுல மீன ராசிக்காரர்களுக்கு இதிலே மிக முக்கியமாக நான் சொல்வது என்னன்னா, சார் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. சனியின் தாக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது குருவினுடைய பலன் செயல்படுமா? செயல்படுவது என்பது சற்று போராடிதான் செயல்படும். ஆனாலும் இந்த மீன ராசிக்காரர்களிலே பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் மாறிட்டார். பூரட்டாதி விட்டு ஏற்கனவே மாறிட்டார். ஆனா ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்த குரு பெரிய நல்ல பலனை தரல. அப்ப ராசிக்கு 5ல குரு உச்சம் பெறார்.
அப்ப இந்த இடத்துல இந்த குரு பெயர்ச்சியானது மீன ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு அற்புதமான, அதிலும் மிக முக்கியமா இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இந்த காலமானது இருக்கின்றது என்று சொல்லலாங்க. இந்த குரு பெயர்ச்சியானது இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த காலமாக அமைந்து எல்லா விதத்திலும் ஒரு சக்சஸை இந்த குரு பெயர்ச்சியில இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள குரு பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வரலாம். அல்லது சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம். அல்லது ஆலங்குடி, திட்டை இது போன்ற குருபகவான் ஸ்தலங்களுக்கு அன்றைய தினம் சென்று வருவது என்பது ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.